திண்டுக்கல்லில் மழையின் காரணமாக பழமையான கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததை தொடர்ந்து நகர்ப்பகுதியில் சேதமடையும் நிலையில் உள்ள 66 கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரேம்குமார். இது தொடர்பான நோட்டீஸ்ல கால அவகாசம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? கௌதமி, திண்டுக்கல்லில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக மாநகராட்சி பகுதியில் உள்ள பிச்சை மொஹிதீன் சந்தில் பாலகுரு என்பவருக்கு சொந்தமான சுமார் 75 ஆண்டுகள் பழமையான 2 மாடி குடியிருப்பின் முகப்பு பகுதி நேற்று இடிந்து விழுந்தது. இதனை அடுத்து விபத்து ஏற்பட்ட சமயத்தில் யாரும் அருகில் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கட்டிடத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே இந்த கட்டிட விபத்தின் எதிரொலியாக திண்டுக்கல் மாநகராட்சி நகரமைப்பு பிரிவு அலுவலர்கள் திண்டுக்கல் நகரில் சேதமடைந்த நிலையில் உள்ள கட்டிடங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வின் போது இடிந்து விழும் நிலையில் உள்ள 66 கட்டிடங்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தி உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டிடங்களை 3 மாத காலத்திற்குள் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.